திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். ஒரு அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய மகன்கிட்ட, நீ அந்த பக்கமா போகாத, அந்த பக்கத்துல பேய் இருக்குது, நீ அந்த பக்கத்துல போனாக்கா அந்த பேய் உன்னை ஏதாவது செய்துவிடும், ஏன்னா நீ என்ன செய்யாத, அந்த பக்கத்துல நீ போகாத என்று சொல்லி விடுகிறார்கள். அந்த மகன் வளர்ந்து தன்னுடைய பள்ளி படிப்பு நிமித்தமாக அந்த பக்கமாக போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அவன் அந்த பக்கமாக போய் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு வரும்போது அவன் ஒரு பயத்தோடு வருகிறான், ஒரு நடுக்கத்தோடு வருகிறான். ஏன் என்று கேட்கிற பொழுது, அந்த பக்கத்துல பேய் இருக்குது, அந்த பக்கத்துல பேய் இருக்குது, அந்த பக்கமா போனா ஏதாவது செய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு சொன்னீங்க, நான் அந்த பயத்திலேயே நான் வந்தேன், அதனாலதான் இவ்வளவு பயமா இருக்குது, எங்க பேய் வந்து ஏதாவது பண்ணிடுமோ என்று சொல்லி அந்த பயத்திலே நான் இருந்தேன் என்று சொல்லி அந்த பையன் சொன்னான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் வளருகிறது. நாம் எதை சொல்லி கொடுக்கிறோமோ அதன்படியாதான் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்வு அமைகிறது. அந்த தாய் என்ன செய்யறால், அந்த பக்கத்துல போகக்கூடாது என்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்க பேய் இருக்குது, ஏதாவது பண்ணிவிடும் சொல்லி சொல்லுகிறாள். அந்த மகன் என்ன பண்ணிதான், அதையே நினைத்து கொண்டு வந்ததுனால அவன் பயத்தோடு வந்தான். இன்றைக்கு அதிகமான பேர் என்ன பண்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க, நீ அந்த பக்கத்துல போகாத, அந்த பக்கத்துல தலை வச்சு நீ படுக்காத, அப்படி நீ போனேனாக்கா ஏதாவது ஆயிடுன்னு சொல்லிட்டு நாம் பயத்தை நாம் சொல்லி கொடுக்கிறோம். நாம் சொல்லுகிற பொழுது அது நன்றாக இருக்கும், ஆனால் அதனுடைய பின்விளைவு கஷ்டமானதாக இருக்கும். ஆம், எனக்கு கொள்ளே, நாம் பயத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது, நடுக்கத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது. மாறாக இயேசு உன்னோடு இருக்கிறார், நீ இயேசு நம்பின்னு போ, எல்லாவற்றுனால செய்ய முடியும். நீ இயேசு நம்பி நீ போனேனாக்கா எங்கனாலே இயேசுனை கொண்டு போவாரு, நீ இயேசு சாமின்னு நினைச்சுக்கோ என்று சொல்லி கிறிஸ்துவை பற்றி அந்த நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்க மறந்து விடுகிறோம். ஆனால் நாம் அந்த கிறிஸ்துவை பற்றும் அந்த தைரியத்தை, அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை நாம் சொல்லி கொடுக்கிற பொழுது எல்லாரும் அந்த நம்பிக்கையோடு இருப்பார்கள். இயேசு சாமி என்னோடு இருக்கிறார், இயேசு சாமி என்னை பலப்படுத்துவார், இயேசு சாமி என்னை பாதுகாப்பார், இயேசு சாமி என்னை வழிநடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வளருவாங்க. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அதை செய்வதற்கு இயேசு ஆண்டவர் உதவி செய்வார். தம்மை தேடுகிற, தம்மை நோக்கி வருகிற, தம்மை நினைக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவர் வெளிப்படுகிறார். எல்லாரையும் கரம் பிடித்து நடத்துகிறார், எல்லாரையும் பாதுகாக்கிறார், எல்லாருக்கும் வெற்றி கொடுக்கிறார். செய்ய முடியாத எந்த காரியமா இருந்தாலும், தடைப்பட்டு இருந்தாலும் கூட அதை செய்வதற்கு இயேசு ஆண்டவர் உதவி செய்கிறார். எனவே நாம் பயத்தை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, கிறிஸ்துவை மற்றும் நம்பிக்கையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்றால் வேதம் எப்படியாக சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் எப்படியாக சொல்கிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினை, அப்பொழுது அவர் உன் பாதைகளை நேராக்குவார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உன் வழிகள் எல்லாம் இயேசுவை நினை, உன் வாழ்க்கையில இயேசுவை நினை, நீ வேலை செய்கிற பொழுது இயேசுவை நினை, நீ படிக்கிற பொழுது இயேசுவை நினை, நீ கஷ்டமாக சூழ்நிலை இயேசுவை நினை என்று சொல்லி அந்த இயேசுவை பற்றி நம்பிக்கை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் அதை சொல்லிக் கொடுக்க தவறுகிறோம். ஏனென்றால் அந்த நம்பிக்கை முன்னாலும் நமக்கே இல்லாம போய்விடுது. அந்த நம்பிக்கையை நாம் என்ன பண்றோம், மறந்து போய்விடுகிறோம். இயேசு என்னோடு நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆனால் இந்த நாளிலே வேதம் சொல்கிறது, உன் வழிகளில் எல்லாம் இயேசுவை நினை, அப்பொழுது அவரின் பாதை நேராக்குவார். இந்த வார்த்தையும்படியாக நாமும் நம்மை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையில நாம் நினைத்திருப்போம். அவரையே நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்துக் கொள்வோம். அவர் நமக்காக வந்தார், நம்மை தேடி வந்தார், நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஆஸ்வதிக்கிறார், வாழ்வின் பாதைகளை செவையாக்குகிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கை நாம் தொடர்ந்து ஜீவிக்க தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி வருணத்தை காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமேன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக அன்பின் பிதாவே, தம்மை விசுவாசித்து தம்மை தேடுகிற, தம்மை நினைக்கிற எல்லாருக்கும் நல்வாழ்வு கொடுக்கிறவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோமை போற்றுகிறோம் சுவாமி. நாங்கள் எந்த நேரத்திலும்
எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எதிலும் நாங்கள் பயப்படாதபடிக்கு, எதையும் கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இயேசு எங்களோடு இருக்கிறார், இயேசு எங்களை பலப்படுத்துகிறார், இயேசு எங்களை வழிநடத்துகிறார், இயேசு எங்களுடைய வாழ்வின் பாதையை செவையாக்குகிறார் என்ற திடமான விசுவாசத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேலையிலும் கூட யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ, நீதாமே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போடும்படியாக, நல்ல பலத்தை தரும்படியாக, நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்ற தேவன் தாமே தயவாக மனம் இறங்கி பலவீனத்தோடு இருக்கிற எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போட வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட சகோதரி சத்தியவதி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவதிப்பட்டிருக்கின்ற பொழுது நீதாமே அருமையான சகோதரியை கண்ணோக்கி பார்த்து அவருடைய பலவீனங்களை மாற்றி போட்டு நல்ல சுகத்தை தருவீராக. அதே போல அருமையான சகோதரன் யுவேஷ்குமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ விபத்தின் நிமித்தமாக நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீர் அறிந்திருப்பீர். நீதாமே தயவாக மனமிறங்கி அருமையான யுவேஷ்குமாருக்கு கூட நல்ல பலத்தை தருவீராக. நீதாமே எடுக்கிற மருத்துவ சிகிச்சைகள், மருந்து மாத்திரைகள் எல்லாவற்றையும் ஆஸ்வதித்து அதனுடைய பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேலையிலும் கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானத்தை, அறிவை, சகல திறமை தருவீராக. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கிற, எழுத போகிற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே நல்ல ஞானத்தை தருவீராக, நல்ல அறிவை தருவீராக, நல்ல முறையில் படித்து நல்ல முறையில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு, வாழ்வை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கு இந்த அரசு பொது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எழுதுகிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீரே பாதுகாத்துள்ளும் ஆசீர்வதும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் சோசனம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.